என் மனைவி அடிச்சிருக்காரு, மதுரை பிடிச்சி அடிச்சிருக்காரு. ரவிச்சந்திரன் என் மனைவியோட என் மனைவி சொல்லி அழுகுறா, நீ பார்க்க ரோட்ல எல்லாரும் மூடி பிடிச்சிருக்கான். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? தவறு தானே சார். என் பொண்டாட்டிக்கு நடந்த மாதிரி நாளைக்கு யாரும் நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட்டா வழங்கவில்லை என்று ஆட்சியரிடம் மனு கொடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினரை திமுகவினர் தாக்கியதால் வெடித்த போராட்டம். போராட்டத்திற்கு எதிர்போராட்டம் என்று பரபரப்பான நாகை. காவல் வாகனத்தை முற்றுகையிட்ட 500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் கருங்கண்ணியில் இலவச வீட்டுமனை பட்டா பெற வேண்டிய பயனாளர்களில் 26 பேருக்கு பட்டா வழங்கவில்லை என்றும் அவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பட்டா கிடைக்காத பயனாளிகள் கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த மனுவினை அளித்திருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கருங்கண்ணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் திமுகவினர் இணைந்து புகார் கொடுத்தவர்களின் வீடுகளில் புகுந்து பெண்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எங்க 26 பேருக்கு பட்டா தரத முதல்வர் வர அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு அந்த பட்டா வழங்கப்படல. அதை மறுபடி போய் அந்த கருவாடி பகுதியில எல்லாம் 26 மக்களும் போய் கேட்டிருக்காங்க. அதோட என்ன பண்ணாங்க, எங்க மாவட்ட தலைவர் சுகுமார் அவங்கள்ட்ட இந்த மாதிரி பட்டா தரலன்னு சொல்லவும் அவங்க போய் கலெக்டரை கூப்பிட்டு போய் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு கொடுத்த மகளிரை வீடு பூண்டு திமுக பிரதமர் ரவிச்சந்திரன்றவரு உள்ள பூண்டு அவங்களை நைட்டிய கிழிச்சு, அவங்களுக்கு 1.5 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பால் குடிக்க முடியல. அந்த இடத்துல அடிபட்டு அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எஃப்ஐஆர் போட சொன்னா நாங்க 2 பேர் பக்கமும் எஃப்ஐஆர் போடுவோம். அடிப்பட்டவங்க இங்க, அடிச்சவங்க உல்லாசமா வெளியில சுத்திட்டு தான் இருக்காங்க. இதேபோல எதிர்தரப்பைச் சேர்ந்த மீனா என்பவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட திமுகவினரை கைது செய்ய கோரி மேலப்பிடாகை கடைத்தெருவில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதற்கு போட்டியாக திமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் எதிர்கோஷம் போட்டதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே கயிறு கட்டி பாதுகாப்பு அரணாக நின்ற போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரை போலீசார் கைது செய்ய முற்பட்டதால் போலீசாருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்படியே காப்பாத்துறதுக்கு இல்ல, ஆனா போராட பெண்கள் மேல பாலியல் நடத்துறவனுக்கு தான் அந்த தமிழக ஆர்ப்பாட்டமே சரி. எங்களுக்கு நீதி கிடைக்கல, இனிமேல கிடைக்காது. இந்த ஆட்சி இதோட மக்கள் எல்லாமே சேர்ந்து படிக்கிற மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை நடந்துட்டு தான் இருக்கு. தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க? வைக்கிறவன் கை வச்சு தொடச்சுட்டு ஆயிட்டே இருக்கான். இதனையடுத்து போலீசாரை கண்டித்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவர்களுக்கு எதிராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்ற போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனால் காவல் வாகனத்தை மறித்தவர்கள், பெண்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாக கூறி கோஷங்களை எழுப்பினர். சிலர் போலீஸ் வாகன டயர் முன்பு படுத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களையும் குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. ஜெனீவாக நாங்கள் இந்த போராட்டத்தை அங்கீகாரம் பெற்றுதான் நாங்கள் நடத்துறோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இந்த பக்கம் போராட்டம் நடத்தும்போது அந்த பக்கம் ஒரு 50 பேர் திமுக காரங்க கொடியை வச்சுட்டு பிரச்சனை பண்றதுக்கு அவங்க வராங்க. நாங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கோம், அவங்க எப்படி இப்ப வரலாம்? ஏன்னா அது திமுக அரசியல் ஆட்சி, அவங்க ஆட்சின்றதுனால இதை அவங்க என்ன செய்யலாம். ஏன்னா அவங்கள போலீஸ் போய் தடுக்கல.
எங்களை மட்டும் தான் தடுக்கிறாங்க, எங்களை தான் தள்ளி விடுறாங்க, எங்களை தான் அடிக்கிறாங்க, எங்களை தான் ஜீப்ல ஏறுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்றாங்க. அவங்க இன்னும் சென்னையில நின்றுட்டு தான் இருக்காங்க.